ஹாய்ங்க, மலர்ஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து நான் காட்டுக்கீரை தாங்க செய்ய போகிறேன். அதனால் பருப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ தக்காளி போடணுங்க. அப்புறம் கீரை இருக்குது, இந்த கவர்லேயும் இருக்குதுங்க. கீரை பிக்கணும். அந்த பருப்பு கூடவே ஒரு 2 தக்காளி, பூண்டு, ஜீரகம் போட்டிருக்கேங்க. பிச்சு எடுத்தாச்சுங்க. அது பூவெலாம் இருந்ததுலாம். இப்போ கீரை நம்ம நல்லா அலசிட்டு வந்துடலாங்க. செம்மண் அதிகமாக இருக்கும், நல்லா அலசிட்டு வந்துடலாங்க வாங்க. பாருங்கள், கீரை நல்லா அலசிட்டு வந்துட்டு 3 முறை. இதில் நிறைய கீரை கலந்துருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த கீரையை பார்த்துருக்கீங்களான்னு. இது வந்து தும்பக்கீரைங்க. இது வந்து இந்த கீரை தெரியுதாங்க, நாயுருவின்னு சொல்லுவோம்லங்க, அந்த கீரைங்க. இருங்க கொத்தா எடுத்து காமிக்கிறேன். எல்லா கீரையும் கலந்துருக்குங்க. தண்டுக்கீரை, இங்கே பாருங்க, சிகப்பு தண்டுக்கீரை. அப்புறம் கோவக்கீரை, அப்புறம் தொய்யாங்கீரைன்னு சொல்லுவாங்க நாங்கள், தொய்யாங்கீரை, குப்பைக்கீரை, எல்லா கீரையும் கலந்துருக்குங்க. இங்கே பாருங்கள், கோவக்கீரை, இந்த கோவக்கீரைங்க. சரிங்க, நம்ம கீரையை போட்டுக்கலாங்க. பருப்பு வெந்துருச்சு. பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. கீரையை போட்டுக்கலாங்க. உங்களுக்கு நல்லா தெரியுதான்னு தெரில, இங்கே பாருங்கள். இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எங்கள் அம்மா நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த கீரையெல்லாம் பிச்சு கடைவாங்க. இதோ ஏற்கனவே காமிச்சிருக்காங்க. தும்பக்கீரை சளிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பாருங்க, கீரையை போட்டேங்க. கீரை வந்ததுக்கப்புறம் நான் சட்டியில் மாற்றி கடைஞ்சிப்பேங்க. கடையும் போது காமிக்கிறேங்க. கீரை வந்து கலர் மாறாமல் இருக்க இந்த நம்ம கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாங்க. லைட்டாக கலர் மாறாதுங்க. அந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்கும், பச்சை கலரு. கொஞ்சமாக புளி போட்டுக்கலாங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு, ரொம்ப கம்மியாங்க. ஏன்னா ஏற்கனவே தக்காளி போட்டிருக்கோம். எங்கள் ஊர் சைடு வந்து புளி போட்டு கடைய மாட்டாங்க. இது எங்கள் அம்மா இப்படி கடைவாங்க, அதனால் நான் புளி போட்டு கடையிறேங்க. புளி போட்டு கடைஞ்சால் நம்ம நைட்டு சாப்பிட்டா கூட அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குங்க. ஆனால் புளி போடாமல் கடைஞ்சால் எனக்கு என்னமோ சப்புன்னு இருக்க மாதிரி, டேஸ்ட்டே இல்லாத மாதிரி தெரியுதுங்க. அந்த சூடாக சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் என்னால் சாப்பிட முடியலங்க. கீரை தாளித்து கொட்டி கடையிறதுக்குங்க வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோங்க. இந்த வரமிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் போட்டுருக்கேன், என்கிட்ட இல்லை. இங்கே பாருங்கள், கீரை நல்லா வேக வச்சுட்டு கடையணுங்க. இங்கே பாருங்கள், கீரை நல்லா கடைஞ்சாச்சுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. இப்போ கீரையை தாளிச்சிடலாங்க. ஹாய்ங்க, இங்கே பாருங்கள், நான் கடைஞ்சி கீரையை தாளிச்சிட்டேங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குதுங்க. பசங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இன்றைக்கி நான் என்ன சாப்பாடு செஞ்சேன், கீரையும் உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க செஞ்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் வெள்ளை சாப்பாடு, கீரை, உருளைக்கிழங்கு பொரியலுங்க. பாருங்கள், சூப்பராக செஞ்சுருக்கிறேன். பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க. உருளைக்கிழங்கு பொரியல் நல்லா, கீரையும் செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு பொரியல் நான் அவசரத்தில் செஞ்சேங்க, பசங்களுக்கு லேட் ஆகிடுச்சின்னு, அதனால் போடலைங்க. கீரை களைஞ்சதை போட்டிருக்கேங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.